ப்ரீ ப்ராசஸர் பேர்லேருந்து தெரியுது. கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் ப்ரீ ப்ராசஸர்ஸ். இதுல 6 விதம் இருக்குது. மேக்ரோ அடுத்தது பார்ப்போம். ஒரு ஃபைல் இன்க்ளூட் பண்றோம், ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணாதான் அதுல இருக்க லைப்ரரிஸை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஹேஷ் இன்க்ளூட். நம்ம மேக்ரோலே 2வது விதம் பார்ப்போம், ஃபங்க்ஷன் லைக் மேக்ரோ. அதுக்கு இஃப், எல்ஸ் இஃப் இதெல்லாம் தேவைப்படும். லைன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து நம்ம லைன் நம்பரை மாற்ற முடியும். இப்போ வரிசையா நம்ம ஒரு லைனா ஆகிட்டு வந்தா 1 2 3 வருது இல்லையா. இப்போ 20th லைன் இருக்குது, ஹேஷ் லைன் நம்பர் 100ன்னு சொல்லிட்டோம்னா 20க்கு அப்புறம் அடுத்த லைன் நம்பர் 100 ஆயிடும். இந்த மாதிரி புது லைன் நம்பர் அசைன் பண்ணலாம். நம்ம வேணும்னா ஆப்ஷனா ஏதாவது எரர் மெசேஜ் கொடுக்கணும்னா ஹேஷ் எரர்னு எரர் ரியாக்டிவ் கொடுக்கலாம். பிராக்மான்னு ஒன்று இருக்குது, அது வந்து பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், மேக்ரோ. மேக்ரோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கோடை இன்னொரு கோடால நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம், அதுதான் மேக்ரோ. இது ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்ணி நம்ம ஹேஷ் டிஃபைன் டைரக்டிவ்ல வரும். இதுல செமிகோலன்லாம் போடக்கூடாது. இதுல 2 விதம் இருக்கு, ஆப்ஜெக்ட் லைக் மேக்ரோ, ஃபங்க்ஷன் லைக் மேக்ரோ. இப்ப ஹேஷ் டிஃபைன் பை 3.14 அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. இது வந்து ஆப்ஜெக்ட் லைக் மேக்ரோ. எங்கெல்லாம் பை வருதோ அதுக்கு பதிலாக 3.14 ரீப்ளேஸ் ஆயிடும். இது ஆப்ஜெக்ட் லைக் மேக்ரோ. அதுவே ஃபங்க்ஷன் லைக் மேக்ரோங்கிறது நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரியே நான் இங்க எழுதலாம். இஃப், எல்ஸ் இஃப் எல்லாம் போட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே எழுதலாம். அது ஃபங்க்ஷன் லைக் மேக்ரோ. இது தவிர சில இன்பில்ட் மேக்ரோஸ் எல்லாம் இருக்குது, நம்ம ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரினா __ ஃபைல் அப்படின்னா ஃபைல் நேம், __ டேட் வந்து கம்பைலேஷன் டேட், __ டைம்னா கம்பைலேஷன் டைம், இல்ல லைன் நம்பர், எந்த லைன் நம்பர் இந்த கோட் இருக்குங்கிறதுக்கு __ லைன் __